ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிரெடிட் ஆஃபீஸருக்கான ரெக்குயர்மெண்ட் தான் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1000 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 20/2/2025. அண்ட் இது ஒரு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 48,450 வரைக்கும் கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், அப்ளை லிங்க் அண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் மூணுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது ஒரு கவர்மெண்ட் பேங்க். இந்த பேங்க்லேருந்து ரிலீஸ் ஆன கிரெடிட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 30/1/2025 ஸ்டார்ட் ஆகி 20/2/2025 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேமெண்ட்டும் 30/1/2025 20/2/2025 நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுறது, எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் இன்டர்வியூ டேட் லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம போஸ்டிங் அண்ட் வேக்கன்சிஸை பற்றி பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கான நேம் கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் பேங்கிங். அண்ட் இது ஒரு ஸ்கேல் 1 போஸ்ட். அண்ட் இதுக்கு டோட்டலாக 1000 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சிக்கு 150, எஸ்டிக்கு 75, ஓபிசிக்கு 270, இடபிள்யூஎஸ்க்கு 100, ஜென்ரல் கேட்டகரிக்கு 405ன்னு டோட்டலாக 1000 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவாகவே 48,480 ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்ட் ஏஜ் லிமிட் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். மினிமம் 60% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் 55% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டோட போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான பேங்கிங் எக்ஸாம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ டிஸ்கிரிப்டிவ் கேட்டிருக்காங்க. இது டோட்டலாக உங்களுக்கு 150 மார்க்குக்கு கேட்குறாங்க. அண்ட் எக்ஸாமோட டியூரேஷன் 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீடியம் ஆஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மார்க் அண்ட் உங்களோட எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் ஒன்ஸ் இந்த போஸ்டிங்க்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் பேங்க் சைடில் இருந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்னு ஒரு கோர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஒரு 1 இயர் கோர்ஸ். இதில் 9 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் 3 மந்த்ஸ் ஆன் ஜாப் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 1 இயர் கோர்ஸ் நீங்கள் கம்பல்சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபீஸை அவங்க எஜுகேஷ்னல் லோனாக ப்ரொவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் 5 இயர்ஸ் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் சைட்லேருந்தே உங்களுக்கு எஜுகேஷ்னல் லோன் ப்ரொவைட் பண்ணி 5 இயர்ஸாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபீஸையும் ரீஃபண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் பீரியடில் உங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 9 மந்த்ஸ் கிளாஸ் ரூம் ட்ரைனிங் அப்போது மாதம் 2500, ஆன் ஜாப் ட்ரைனிங் அப்போது மாதம் 10,000 கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ப்ரொபேஷன் பீரியட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு சிபில் ஸ்கோர் 650 அல்லது 650க்கு மேலே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் 650க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி பார்ப்போம்.
எல்லா கேட்டகரியில் இருக்கிற உமன் கேண்டிடேட்ஸ், SC/ST கேண்டிடேட்ஸ், PWD கேண்டிடேட்ஸ் எல்லாருமே 150 ருபீஸ் எக்ஸாம் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மீதி கேட்டகரியில் இருக்கிற மேல் கேண்டிடேட்ஸ் 750 ருபீஸ் ஆன்லைன் மோடில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், வெள்ளூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் DM பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் DM பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் T and signing off. Stay strong.